to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 140:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனை சுமந்தவர்களாய் அவரது சித்தத்தை செய்யும்போது நியாயம் உங்களை பின்தொடரும். தேவன் தாமே உங்கள் ஜீவனை பாதுகாப்பதால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்பதே இன்றைய வாக்குதத்த வசனமாகும். இந்த காரியத்தை குறித்து சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நினைவாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவரே அவர்களுக்கு துணையும் சகல பொல்லாங்குகளினின்று விடுவித்து காக்கிறவருமாயிருக்கிறார். இன்று குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே எத்தனை அநியாயங்கள் நடக்கின்றன என்று நம் கண்களால் நாம் பார்க்கிறோம். ஏழை எளியவர்கள், பணமில்லாதவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், விதவைகள் இப்படிப்பட்ட அநியாயங்களால் இன்று வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார் என்று உறுதியான விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நியாயத்தை விசாரிக்கிற நமது தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். நிச்சயமாக உதவி செய்வார். எனவே அநியாயங்களின் நிமித்தம் வேதனையில் வாழ்கிற பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் உறுதியாய் ஆண்டவரை நம்பியிருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அவனுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. அந்த நிலத்தை அவன் கஷ்டப்பட்டு பயிர் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டுதான் காலம் கழித்து வந்தான். அந்த ஆண்டும் அவன் விதைத்த விதை செழிப்பான பலனை தந்தது. இதனை கண்ட ஒரு பணக்காரன் இந்த நிலம் தனக்கு வேண்டும் என்று அநியாயமாய் அவனிடமிருந்து அதை பறித்து கொள்ள முயற்சி செய்தான். பண ஆசை அநியாய செயல்களை செய்ய தூண்டுகிறது அல்லவா? பாவம், அந்த ஏழை மனிதன் செய்தது என்ன? அவன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இந்த உலகில் நீர் ஒருவர்தான் எனக்கு துணை. இந்த பொல்லாத மனிதனின் அநியாய செயல்களிலிருந்து என்னை நீரே காப்பாற்றும் என்று கருத்தாய் வேண்டுதல் செய்து வந்தான். ஆண்டவர் அந்த பொல்லாத மனிதனுடைய கவனத்தை வேறு புறம் திருப்பினார். அவன் அதை அப்படி விட்டுவிட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டான். ஏழை மனிதனும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக தன் வாழ்நாளை கழித்தான். ஆம் பிரியமானவர்களே, இதே ஆண்டவர் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக, வாஞ்சையுள்ளவராக காத்திருக்கிறார். உங்கள் கவலைகளையெல்லாம், உங்கள் வாழ்வில் மக்கள் செய்யும் அநியாயங்களையெல்லாம் ஆண்டவர் கரத்திலே ஜெபத்தின் மூலம் ஒப்படையுங்கள்.
ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தர் உங்களுடனே இருந்து உங்களுக்காக வழக்காடி நீதி செய்வார். எந்த தீமையும் உங்களை அணுகாமல் பாதுகாப்பார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தேவன் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். வேதம், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், சமுதாயத்தில் நியாயம் செய்வார். பயப்படாதிருங்கள், தேவன் நியாயம் செய்வார். அவர் உங்களை களி கூறும்படி செய்து உங்களுக்கு கனத்தை தருவார். அவர் யாருக்கு நியாயம் செய்வார்? தம் பரிசுத்தவான்களுக்கு அவர் நியாயம் செய்வார். வேதம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்று கூறுகிறது. கர்த்தர் தம் பரிசுத்தவான்களுக்கு அவரது சித்தத்தை நிறைவேற்றுகிற பக்தர்களுக்கு நியாயம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் தேவனின் பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். ஒரு பரிசுத்தவானாக அவரது சித்தத்தை செய்து உங்கள் வாழ்வில் அவரை சுமக்கிறபடியினால் அவர் உங்களை நேசிக்கிறார். தம் பரிசுத்தவான்களை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார்? வேதம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று கூறுகிறது. நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவானாக, அவருடைய ஆலயமாக உங்கள் சரீரத்தில் இயேசுவை சுமக்கிறீர்களா? தேவன் உபத்திரவத்தின் காலத்தில் உங்களை காத்து பெரிய பஞ்சங்களின் மத்தியில் உங்களை செழிக்க பண்ணுவார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நியாயம் உங்களுக்கு வருகிறது. ஜெபம். பரம தகப்பனே, நியாயத்தின் நீதியின் தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்! உம்மை நம்பினவர்களை காப்பாற்றுகிற தேவன். இன்று எனக்கும் இவ்விதமாக நீர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீர் பெரியவராக இருந்து என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று என் ஜீவனையும் என் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் உம் அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் பேச முடியாத, போரிட முடியாத இடங்களில் நீர் எனக்கு நியாயம் செய்யும். உபத்திரவ காலத்தில் உம் பரிசுத்தவானாகிய என்னை காத்துக்கொள்ளும். என் வாழ்க்கை கனி நிறைந்ததாகவும் பயமில்லாததாகவும் இருப்பதாக. ஆண்டவரே, தயவா என் வாழ்வில் கனத்தையும் சமாதானத்தையும் களிகூறுதலையும் அளிப்பீராக. இன்று உம் நியாயத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.